வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சாந்தகுமாரோடைய இயக்கத்தில் ஆக்டர் அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன், சுஜித் நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் ரசவாதி. ஸோ இந்த ரசவாதி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்டார் படத்தோடைய ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரசவாதி படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் வந்து காதலிக்கிறாங்க. ஆனால் இவங்க காதலிக்கிறது படத்தோடைய வில்லனுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவங்களுடைய காதலை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இவர் பண்ணுறாரு. அவங்க காதலிக்கிறது ஏன் இவருக்கு பிடிக்கல, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா, கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த ரசவாதி படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொடைக்கானலில் நடக்கிற ஒரு கதைக்களமாக வந்து காட்டப்படுது. கொடைக்கானலில் சித்தா கிளினிக் வச்சிருக்கிற ஒரு சித்தா டாக்டராக தான் படத்தோடைய ஹீரோ அர்ஜுன் தாஸ் வராரு. ஸோ அதே கொடைக்கானலுக்கு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வேலைக்கு வராங்க படத்தோடைய ஹீரோயின் தானியா. ஸோ இங்கே கொடைக்கானல் வரும்போது தான் அர்ஜுன் தாஸ், தானியா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அதே கொடைக்கானலுக்கு புது இன்ஸ்பெக்டராக படத்தோடைய வில்லன் சுஜித் வராரு. ஸோ அவர் இங்கே கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறமா இவங்க லவ் பண்ணுறதை பார்க்குறாரு. அதுதான் இவரை செமையாக டென்ஷன் ஆக்குது. அதனால எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. கடைசியாக அவங்க காதலை ஒரு பிரிச்சாரா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறதா அந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தோடைய டைரக்டர் சாந்தகுமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் ரெண்டே படங்கள் தான். ஒன்று மௌனகுரு, இன்னொன்று மகாமுனி. ஆனால் ரெண்டு படங்களுமே தரமான படங்கள், வித்தியாசமான படங்கள். ரெண்டு படங்களுமே நல்லா பேசப்பட்ட படங்கள். ஸோ அவருடைய மூணாவது படம் தான் இந்த ரசவாதி. ஸோ இந்த ரசவாதி படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ். படத்தோடைய வில்லனான சுஜித், படத்தோடைய ஹீரோவான அர்ஜுன் தாஸ், மெயினாக இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சுஜித் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் அந்த வில்லன் ரோலுக்கு ரொம்பவே ஆப்டாக அவர் செட் ஆனார். அவருடைய லுக்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனிசமை வந்து செம்மையாக கொண்டு வந்திருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கொட்டாய் விடுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 1-2 இடத்துல வரும். அதுவுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய் முணுமுணுத்துட்டே இருப்பார். அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுஜித் அவருக்கு கொடுத்த ரோலை சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய ஹீரோவான அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் ரோல் வந்து ஒரு சட்டிலான ஒரு ரோல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரை தாண்டி படத்தோடைய ஹீரோயின்ஸ் தானியா, ரேஷ்மாவாக இருக்கட்டும் அண்ட் மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து நீட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தோடைய டேரக்டர் சாந்தகுமாரோடைய படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய படங்களில் டயலாக்ஸ் அப்படிங்கிறது செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில டயலாக்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும், இல்லை ஒரு பெரிய அரசியல் இருக்கும். கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான டயலாக்ஸ் அப்படிங்கிறது அவருடைய படத்தில் இருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள் இந்த ரசவாதி படத்துலையுமே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. மருத்துவத்தை பற்றி, பேயை பற்றி, சினிமா விமர்சனத்தை பற்றி, குடிகாரங்களை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துலையுமே வந்து பேசியிருக்காரு. அது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு சில சீன்ஸ், ஒரு சில டயலாக்ஸ்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அந்த அரசியல் தெரியணும். அது தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், பிடிக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதைக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை நீட்டாக வந்து கொடுத்துருந்தாரு. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சாங்ஸ்லாம் இந்த படத்தில் கிடையாது. ஒரு 2 சாங் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா தை தை அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும், ரசவாதி ஃபியூஷன். அந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த சாங்கில் வர டான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோடைய கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சாந்தகுமார் எடுத்த மௌனகுருவாக இருக்கட்டும், மகாமுனியாக இருக்கட்டும், ரெண்டு படத்தோடைய கதைக்களமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண விதம், உள்ளே இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்வலான, நார்மலான ஒரு ஸ்டோரியை எடுத்து தான் சாந்தகுமார் வந்து டீல் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டைலில் வந்து ஸ்க்ரீன் பிளே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில கிளீஷேவான விஷயங்களும் இந்த படத்தில் வந்து இருக்க தான் செய்யுது. சரி, இவர் எடுத்துக்கிட்ட கதைக்கு எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து போகும். பயங்கர ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிலாம் வந்து இவருடைய படங்களில் இருக்காது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் குறையாம தான் வந்து படத்தை எடுத்துகிட்டு போவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரசவாதி படமும் எனக்கு இருந்தது. பெருசாக எங்கேயுமே வந்து போர் லேக் எதுவும் இல்லாமல் நீட்டாக டீசெண்டாக
தான் வந்து கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த ரசவாதி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் சாந்தகுமாரோடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸான மௌனகுரு, மகாமுனி அளவுக்கு கண்டிப்பாக இந்த ரசவாதி வந்து கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எதிர்பார்த்து போனீங்கன்னா அப்படிலாம் அந்த படம் இருக்காது. இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி, நார்மல் ஃபிலிம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சாந்தகுமாரோடைய படங்கள் பிடிக்கும்னா தாராளமாக தியேட்டருக்கு போய் ஒரு தடவை இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாக எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ரசவாதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.